தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டாக சுவிசேஷன் ஊழியத்தின் வேலைக்காகவும் அங்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையும்படியாக சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று பவுல் எபேசியருக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். Apostle Paul's epistle to the Ephesians, chapter 4, from verse 9 onwards, he writes that, and he gave some apostles, some prophets, some evangelists, some pastors and teachers, for the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தக்கூடிய இடத்தில்தான் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை நடக்க முடியும். அதுக்கு பின்புதான் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய முடியும் என்ற 3 அனுபவங்களுக்காகவே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதகர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பவுல் இங்கு எழுதுகிறதை நாம் காணலாம். Ephesians chapter 4 from verse 11 onwards, and he has given some apostles, prophets, evangelists, pastors and teachers for the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தக்கூடிய இடத்தில்தான் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை நடக்க முடியும். அதுக்கு பின்புதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய முடியும் என்ற 3 முக்கிய உண்மைகளை எபேசியருக்கு பவுல் எழுதுகிறதை இங்கு நாம் கேட்டோம். So 3 important truths which he has communicated to the Ephesian church until the coming of the unity of the faith and knowledge, that they may be edified as a body into one, and only then they will be perfected. இந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும் என்ற இடத்திலே பரிசுத்தவான்கள் என்பவர்கள் அவர்கள் சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே அவர்கள் உருவாக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை இந்த உண்மை நமக்கு வெளிப்படுத்துகிறது. The truth of this subject teaches us that the saints has to be united, edified as a body in one, and only then the perfection will take effect. எனவே இந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை தான் இந்த பவுல் இங்கு எழுதுகிறதை நாம் காணலாம். The truth that Paul communicates is that the working of the ministry is for the edifying of the body, that they may all come to oneness or be united, knit together. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே சீர்பொருந்தக்கூடியவர்கள் தான் இங்கு பரிசுத்தவான்கள் என்பதை நாம் காண முடியும். So we have to note the point that the saints are those in the church, are one who have united or who are edified together with the body of Christ. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்த முழு விளக்கத்தையும் பவுல் அங்கு 1 கொரிந்தியர் 12 தெளிவாக அவர் எழுதுகிறார். Very clearly Apostle Paul wrote in 1 Corinthians about the church and the functioning of the body at large. அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒரு சரீரம் எப்படி சீர்பொருந்தி இருக்கிறதோ அதுபோல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்ற விளக்க உரைகள் அந்த இடத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. As a body autonomy works together in one accord, so must the church of Christ, the body of Christ, must operate in one accord, writes Apostle Paul to the churches. ஒரு சரீரம் எப்படி சீர்பொருந்தி அது இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் சீர்பொருந்தி இருந்தால்தான் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை அங்கே செய்ய முடியும், அந்த சபையும் பக்தி விருத்தி அடைய முடியும் என்ற கருத்து தான் இங்கு எபேசியர் 2:12 எழுதப்பட்டிருக்கிறது. Ephesians chapter 4 verse 12, the perfecting of the saints for the working of the ministry, for the edifying of the body, till it all comes to the full measure of the stature of fullness of Christ. எனவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே அங்கு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலை நடக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக அங்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் சீர்பொருந்தப்பட்ட இடத்தில் இருக்கிறோமா என்பதை தான் நாம் கூர்ந்து நாம் கவனிக்க வேண்டும். So we have to note the point very carefully whether or not we are in that united edifying of the whole body, and that's what matters. We have to consider in the sainthood. ஒரு பொருளை முழுவதுமாக ஒரு பொருள் முழுவதுமாக வாங்கக்கூடிய இடத்திலே அந்த பொருளுக்கு உதிரி பொருள்கள் இருக்கிறது என்ற
உண்மை இந்த உலகத்திலே நமக்கு நன்றாக தெரியும். When we buy something, some product in the market, then we know there is a gift or something added to the main product that we buy. ஒரு வண்டியை நாங்கள் வாங்க வேண்டுமென்றால் அந்த வண்டி முழுவதும் ஒரு பல விதமான உதிரி பொருட்கள் மூலமாக அந்த வண்டி சீர்பொருந்தப்பட்டு அது உபயோகப்படுத்தப்படக்கூடிய இடத்தில் அது இருக்கிறது. When we buy a vehicle for example, there are other accessories which are required to fit and to operate that. எனவே அந்த வண்டி விற்கக்கூடிய தொழில் செய்கிறவர்கள் அந்த வண்டியுடைய முழு உதிரி பொருட்களை வாங்கி அதை சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே இணைத்து அதை கடையிலே அவர்கள் வியாபாரம் பண்ணுகிறது நமக்கு நன்றாக தெரியும். We know how the sales takes place because they add up all the accessories and then they make a whole and they deliver to the customers. அந்த தொழிலை தெரிந்தவர்கள் அப்படி ஒரு சைக்கிள் அல்லது ஒரு வண்டியுடைய உதிரி பொருட்களை முழுவதுமாக வாங்கி அவர்கள் தங்களுடைய வீட்டிலே அதை சீர்பொருந்தக்கூடிய இடத்துல அதை ஒரு வண்டி என்ற ஒரே பொருளாக உபயோகப்படுத்தக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. And we buy in parts and then we assemble and then we also use it is also there in process. அப்படிதான் பரிசுத்தவான்கள் அந்த உதிரி பொருளாக அவர்கள் உருவாக்கப்பட்ட இடத்தில்தான் அவருடைய சரீரமாகிய சபையிலே சீர்பொருந்தப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்ற உண்மையை தான் பவுல் இங்கு எழுதுகிறார். So that's the truth that Paul writes in this place, that individually and collectively we have to have the edifying and united, knitting together as a body of Christ, and that's what Paul intends in writing this. உதிரி பொருளாக அந்த சரீரமாகிய சபையின் அவயவங்கள் இருக்கிறது. அந்த பொருட்கள் ஒரு 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 முழு பொருளாக எப்படி சீர்பொருந்து அது செயல்படுகிறதோ அதே போல தான் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். Each individual are like accessories, each one a part of the whole and each one are separated. They have to be assembled, come together, knit together, make it a whole, and then we have to present it as a perfect entity. எனவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே பலவிதமான அவயவங்களை பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல அவர்கள் சரியாக உருவாக்கப்பட்டு இருந்தால்தான் அதை பொருத்தக்கூடிய இடத்திலே அவர்கள் சரியாக பொருந்தி இயங்கக்கூடிய இடத்திலே அவர்கள் வருவார்கள். And each individual, they have to be brought together, they have to be fixed, they have to be related one with another so that it will be useful individually as well as collectively for the cause of the Church of Christ and for the benefit of the whole. எனவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ற இடத்திலே இந்த எபேசியர் 4:1 அதற்கு தகுதியாக அவர்கள் உருவாக்கப்பட்ட இடத்தில்தான் அவர்கள் சீர்பொருந்து ஒரே அவயவங்கள் என்ற இடத்திலே அவர்கள் இணைக்கப்பட முடியும். And only when they are knit together, that is they edified together, they can be used as a whole. எனவே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருந்தால்தான் அந்த உதிரி பொருள் என்ற இடத்திலே நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். அதை ஒரே பொருளாக அது சீர்பொருந்தக்கூடிய இடத்தில் இணைத்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ற இடத்திலே அதை கொண்டு வர முடியும். And therefore to make it a whole, the Church of Christ as a body, and you have to have the call to understand and remain and then be fit in with all other parts so that you will become a whole of the purpose of God. எனவே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீர்களா? ஒருமைப்பாடு உங்களுக்கு இருக்கிறதா? அது 7 ஒருமைப்பாடு என்ற இடத்திலே வருகிறதா? அந்த இடத்திலே உருவாக்கப்பட்ட அந்த உதிரி பொருள்தான் ஒரு பொருளாக அந்த இணைக்கப்பட்டு செயல்படக்கூடிய இடத்திலே நாம் கிறிஸ்துவின் பலவிதமான அவயவங்கள் என்ற இடத்திலே அவருடைய சரீரத்திலே அங்கு இசைவாய் இணைக்கப்பட்டு சீர்பொருந்தப்பட்டு செயல்பாட்டுக்களை கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் என்ற உண்மையை தான் பவுல் இங்கு எழுதுகிறார். So Paul writes the truth that it has to be called, fit in, it has to be edified, united, and then it has to be used so that the whole will become visible. எனவே இந்த காலை நேரத்திலே நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் தகுதியாக பாத்திரவான்களாக நடந்து அங்கு ஒரே அவயவமாக அந்த இசைவாய் இணைக்கப்படக்கூடிய தனிப்பொருளாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். So we have to carefully observe about the worthiness of our call and the walk we have in this vocation and the unitedness and the edification and the fitting in usability, collective, individually and collectively getting together as a church as a whole, all matters in framing and forming of the perfection now and in the future. நீங்கள் கையாக இணைக்கப்பட்ட இடத்திலே மற்ற பொருட்களெல்லாம் அங்கு மற்ற அவயவங்கள் இணைக்கப்பட்ட இடத்திலே நீங்கள் ஒரு வலது கையாக அந்த சரீரத்திலே சீர்பொருந்தப்படக்கூடிய இடத்திலே நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். So you have to carefully note about your role, whether you be a hand or a leg
or whatever members in the body, if you are working, performing for which you are appointed, and that has to be carefully noted by each individual in this whole process. எனவே புதிய ஏற்பாட்டு சபையிலே கிறிஸ்துவின் சரீரமான சபை என்பது ஒரு சாதாரணமாக ஒரு கதையை போல நாம் கேட்கக்கூடிய இடத்தில் அல்ல. ஒரு சரீரம் எப்படி இயங்குகிறதோ அதுபோலவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் அங்கு சீர்பொருந்தப்படக்கூடிய இடத்திலே அங்கு இயங்கக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது. And in the same way as it is like individual member that operates, so must the whole also be carefully delivering each of its role for the performance of the whole. ஒரு சரீரம் எப்படி அங்கு உண்டாக்கப்பட்டு பல அவயவங்கள் இருந்தாலும் அது ஒரே சரீரம் என்ற இடத்திலே எப்படி இணைக்கப்பட்டு அது இயங்குகிறதோ அதை போலவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். தனித்தனி அவயவங்களாக இருக்கிறீர்கள். ஆனால் ஒரே சரீரம் என்ற இடத்திலே சீர்பொருந்து அது பொருத்தப்பட்ட இடத்தில் இருந்தால்தான் வேலை நடக்கும், பக்தி விருத்தி அடைய முடியும் என்ற உண்மையை இந்த காலையிலே நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். So we are indebted to know about the fact that each individual member must deliver their role, their call, their vocation, so that the whole will become a perfected entity to perform God's call and purpose in this world and in the future. இந்த சபைக்காக நான் ஒரு மலையை பிரட்டினேன் என்பதற்காக நாம் அங்கு இசைந்து விட முடியாது. நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுதி பாத்திரவான்களின் இடத்தில்தான் நாம் பரிசுத்தவான்கள் சீர்பருந்தக்கூடிய இடத்திலே நாம் இருக்க முடியும். And not that I have done so much for the church and I'm the prime cause of the operation, but you have to fit into the role for where God has appointed you, and then you will become the whole, the perfection contributing of your level. எனவே இந்த கொடிய காலத்திலே நாம் காலதாமதம் பண்ணாத அளவிலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே சுவிசேஷ ஊழியத்தின் வேலை இயங்கக்கூடிய இடத்திலே நாம் சபையின் பக்தி விருத்தியை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இடத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். So each and every one of us are indebted that in this at these hard times we all must come and play our role in our vocation, in our call, and complete the purpose for which God has called us in Christ. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவயவங்கள் பழைய அவயவங்களாக இருந்தாலும் சரீரம் என்ற இடத்திலே அது இணைந்து ஒன்றாகவே இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். And 1 Corinthians chapter 12 verse 12, though the members are individual, yet unitedly they operate and function and they are useful for the Lord. நாம் ஒரு ஆவிக்குரிய சபை என்ற இடத்திலே வந்திருக்கிறோம். நாம் இசைவாய் இணைக்கப்பட்டு இயங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையை நாம் உயித்து ஆராய வேண்டும். We are a spiritual church and we have to examine individually and collectively if we are useful as a spiritual body, edifying one another in the body of Christ. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய சித்த பிரகாரம் அவயவங்களை அங்கு அவர் இணைத்திருக்கிறார் என்பதை பவுல் எழுதுகிறார். And Paul writes to the Corinthians in first epistle that according to God's will and purpose and plan he has united, called and united each individual in the body of Christ for the blessing of the whole. 25ஆம் வசனத்திலே ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்தை குறித்து கவலைப்படக்கூடிய இடத்திலே அது இணைக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தொடர்ச்சியாக பவுல் எழுதுகிறார். And again Paul writes that in this each and every one plays a careful role in delivering their purpose. அனைத்து அவயவங்களும் ஒன்றுக்கொன்று பாடுபடக்கூடிய இடத்திலே ஒன்றுக்கொன்று மகிழ்ச்சியையும் மகிமையும் படக்கூடிய இடத்திலே இணைந்து இருக்கிறதை நாம் காண முடியும். So we can find that each individual plays the role in joy and in delivering the purpose for which it is called. எனவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே வேற்றுமைகள் வித்தியாசங்கள் என்பது இல்லை. அவயவங்கள் பலதாக இருந்தாலும் அவள் அனைத்தும் இணைந்து இசைவாக ஒன்றாகவே இருக்கிறது என்பதை நாம் அறியலாம். So we know there is no division in the body of Christ. Though members are different, yet they are united, working of the ministry for the edifying of the body of Christ. எனவே பரிசுத்தவான்கள் சீர்படுத்தக்கூடிய இடத்தில்தான் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை நடக்க முடியும். அதற்கு பின்புதான் சரீரமாகிய சபை பக்தி இருத்து அடைய முடியும் என்பதற்காக அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசியையும் சுவிசேஷகரையும் மேய்ப்பரையும் போதகரையும் அதற்காகவே தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறார். And Paul writes in Ephesians chapter 4 verse 11 and 12, he has given the gifts as ministers so that the church and the saints will be perfected for the work of the ministry, for the edifying of the body of Christ. இது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அங்கு சபைகள் அனைத்தும் சமாதானம் பெற்று ஆதி சபை காலத்தில் அவள் பக்தி விருத்தி அடைந்தன என்று அப்போஸ்தலர் 9:31 எழுதப்பட்டிருக்கு. Acts of the Apostle chapter 9 verse 31,
it is written that the churches were edified and they were blessed by the working and the ministration of the saints. யூதேயா, கலிலேயா, அங்கு சமாரியா நாடுகள் அனைத்தும் சமாதானம் பெற்று சபைகள் அங்கு பக்தி விருத்தி அடைந்து பெருகின என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, Judea, Samaria, and many other cities were all blessed by the ministration of the apostles and the first apostolic church, and they were edified and blessed. இங்கு சபை பக்தி விருத்தி அடைய வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக சபை அனைத்தும் சமாதானம் என்ற இடத்திலே இசைவாய் இணைக்கப்படக்கூடிய அளவில் சீர் பொருந்தக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும் என்பது அதனுடைய கருத்தாக இருக்கிறது. Peace is the prerequisite if the church has to attain the perfection or the edifying. ஆகவேதான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சமாதான கட்டிலே ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையார்கள் என்ற வார்த்தையும் அங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:31 சமாதானம் பெற்றால்தான் சபை பக்தி விருத்தி அடைந்து பெருக முடியும் என்ற கருத்து ரெண்டும் ஒன்றிலே இணைந்திருக்கிறது. Both the Acts of the Apostle account and the Ephesian account states that peace is prerequisite if the church has to function, operate in its call, in all humility and in its meekness. ஆனால் சபை சமாதானம் உண்டாவதற்கு முன்பாக பலவிதமான கலவரங்களுக்குள்ளும் போராட்டங்களுக்குள்ளும் இருந்ததை இந்த நடவடிக்கைகளின் புத்தகத்திலே நாம் காணலாம். But Acts of the Apostles and many other epistles has given us records how the church went through turmoil, conflict and many other persecutions in its time. கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தக்கூடிய சவுல் தான் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறான் என்பதை அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Acts of the Apostles chapter 9, we know it was Saul, later converted as Paul. He was the one main cause who has troubled the churches which were in Judea, in the regions around Jerusalem, and he was the cause of conflict, states the word of God. அப்போஸ்தலர் 9:30 அந்த தர்சு பட்டணத்தாகிய சவுலை அவன் பட்டணத்தில் போய் விட்டதுக்கு அப்புறம்தான் அதற்கு பின்புதான் சபை சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தன என்பதை நடபடிகளிலே அங்கு எழுதுகிறதை நாம் காணலாம். So we can find in the Acts of the Apostle how this Paul, this Saul of Tarsus, he was led elsewhere. Only then the churches had its calm tranquility in its regions. இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் சபைக்கு விரோதமாக யூத மார்க்கத்தின் பக்தி வைராக்கியத்துக்கு ஏற்றபடி ஒரு தீவிரவாதியாகவே கிறிஸ்துவின் சபைக்கு விரோதமாக சவுல் கிரியை நடப்பித்ததை நாம் காண முடியும். Saul was against the church. He was like a terrorist, threatening and destroying the church which was peacefully operating in its purpose. ஒரு பயங்கர தீவிரவாதியாகத்தான் கிறிஸ்துவுடைய சபைக்கு விரோதமாக யூத சபையின் பக்தி வைராக்கியத்துக்காக சவுல் அங்கு எதிரியாக வேலை செய்ததை நாம் காண முடியும். Saul was an enemy. He was against the churches. He was like a terrorist for Judaism, and he wanted to implement its course and destroy the church of Christ in its peaceful operations. ஆனால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் முதல் 17-18 வசனத்துக்குள்ளே தேவன் அவனை பாய்ந்து ரட்சித்த சரித்திரங்கள் அந்த 17-18 வசனங்களிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. But in Acts of the Apostles chapter 9 account we can find that God had been gracious to convert him, and God had saved him from his destructive causes. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த இடத்திலே தாமதமின்றி கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று பிரசங்கித்தான் என்று 20ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. And verse 20 states that without any further delay he went and preached that Jesus is the Son of God, the Christ. எப்படி கிறிஸ்துவின் சபைக்கு விரோதமாக யூத சபையின் பக்தி வைராக்கியத்துக்காக ஒரு தீவிரவாதத்தோடு கிரியை செய்தாரோ அதே போல கிறிஸ்துவின் சபையிலே அவர் வந்ததுக்கு பின்பு அங்கு கிறிஸ்துவின் சபைக்காக அவர் தீவிரவாதமாகவே அவர் கிரியை நடப்பித்தார், தாமதம் பண்ணவில்லை என்று அப்போஸ்தலர் 9:20 எழுதப்பட்டிருக்கிறது. Acts of the Apostles chapter 9:20 states about Apostle Paul that as he was in his former contact in Judaism, how he was zealous for the religion of his fathers in destroying Christianity in his favor and his zeal, so did he manifest his zeal and his passion for Christ and his cause later after his conversion as well. யூத மார்க்கத்துக்காக தீவிரவாதியாக இருந்த சவுல் கிறிஸ்துவின் மார்க்கத்துக்காக ஒரு தீவிரவாதியாக இருக்கக்கூடிய இடத்திலே செயல்பட்டதை கண்டு மக்கள் பிரமித்தார்கள் என்று தொடர்ச்சியான வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. The verse which follows also states that people were astonished to know how Paul was excelling in zeal and in passion in preaching Christ and about the cause of Christ was stated very clearly in the Acts of the Apostles. அங்கு யூதர்களை கலங்கடிக்கக்கூடிய அளவிலே அவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு வல்லமையாக இருந்தது. The words of Apostle Paul's were so powerful that it did
destroy every arguments of the Jewish and astonished them in its argumentative power. எனவே யூத மார்க்கத்தார் அவனை முழுவதும் முடித்து கட்ட வேண்டும் என்ற அந்த நிலையிலே அவர்கள் தீவிரமாக செயல்பட்டதையும் தொடர்ச்சியான வசனத்திலே நாம் The காணலாம். verse which follows in Acts of the Apostles chapter 9 states that the Jewish religious leaders, they wanted to somehow get rid of this apostle Paul because he was a great cause of destruction to their religion and their way. இந்த நிலையில்தான் ஒரு கூடையிலே வைத்து அவர்கள் அவனை பாதுகாப்பாக இறக்கி விட்டதாக தொடர்ச்சியான வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. And the verse states that they had to send away Paul because of him there was unrest in the region, and therefore they put him in a basket and they slided over the wall, sent him elsewhere so that there was peace and tranquility there. இது தமஸ்குவிலே நடந்த சம்பவத்துக்கு பின்பு எருசலேமிலே சீஷர்களோடு போய் அங்கு இணைந்து கொள்ளலாம் என்ற விருப்பம் அங்கு சவுலுக்கு இருந்தாலும் அவர்கள் சவுலை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி பயந்தார்கள் என்பதை தொடர்ச்சியாக நாம் காணலாம். This matter instant happened in Damascus, especially later Paul wanted to join himself with the apostles in Jerusalem, but the saints who were in Jerusalem, they really were afraid of him and they refused to accept him in the beginning. இந்த பர்னபாவுதான் அந்த 9ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து அந்த கூடையிலே இறக்கிவிட்ட நேரம் வரைக்குள்ள அனைத்தையும் சீஷர்களுக்கு அப்போஸ்தலருக்கு தெளிவுபடுத்தி இந்த பர்னபாதான் இந்த சவுலை அந்த சீஷர்களோடு அப்போஸ்தலரோடு ஐக்கியப்படுத்தினதை நாம் காண முடியும். So we can find that it was apostle Barnabas who was a cause, who was a reason for taking and bringing apostle Paul to the apostles, relating them with the church of Christ. இதற்கு பின்புதான் யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகள் அனைத்தும் சபை சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தன என்பதை நாம் காண முடியும். So later we find that the churches were edified, peace prevailed, and the churches also rested in their works. யூத மார்க்கத்திலே தீவிரவாதமாக அந்த மார்க்கத்துக்காக வேலை செய்த சவுல் கிறிஸ்தவ மார்க்கத்திலும் தீவிரவாதமாக வேலை செய்த இடத்திலே சமாதானம் இல்லாத இடத்தில் தான் இருந்தது. இப்போது தர்சு பட்டணத்திலே விட்ட பின்பு சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தன என்பதை நாம் காணலாம். So we find that the churches were edified once Paul's cause was settled, and they went and they laid him elsewhere, and now the churches were resting and were in peace and were growing in the Lord. எனவே சமாதான கட்டிலே ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலும் அங்கு பரிசுத்தவான்கள் சீர்படுத்தக்கூடிய இடத்தில்தான் நாம் பக்தி விருத்தியை சபைக்குள்ளே கொண்டு வர முடியும் என்ற அந்த உண்மையை இந்த உபதேசத்தோடு நாம் இணைத்து இந்த காலையிலே நாம் கற்றுக்கொண்டோம். So this morning we learned it's peace which is prerequisite, the foundation of the growth, edification, perfection, and the completion which for which Christ has called is what we learned this morning. சபை சமாதானம் என்ற இடத்திலே, ஒருமைப்பாட்டு என்ற இடத்திலே நாம் சீர்படுத்தக்கூடிய இடத்தில்தான் சுவிசேஷ ஊழியத்தின் வேலையும் சபை பக்தி விருத்தி அடையக்கூடிய இடத்திலும் அது இருக்கிறது. And it is in the preaching of the gospel, the good news, and the purpose of it in edification, the church attains its fullness. சபை இந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே வரக்கூடிய இடம் அது ஒரு கடினமான ஒரு போதனையாகவும் அது ஒரு கடினமான ஒரு அனுபவமாகத்தான் இருக்கிறது. And it's a tough subject or something which is very hard to comprehend and accomplish in church, establishing in peace and growing in the edification and in its fullness. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாலும் கூட பரிசுத்தவான்களின் இடத்திலே சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே நாம் அதை செய்ய முடியக்கூடிய இடத்திலே நாம் அது கடினமாகவே நமக்கு இருக்கிறது. It's hard because though it's been worked out, it is a matter of tough handling and that we have to take it in the process. தேவன் மனிதனை தன்னோடு எப்போதும் இசைவாய் இணைத்து நித்தியமாக வாழ வேண்டும் என்ற திட்டத்திலே அவருடைய மனிதனை பற்றிய நித்திய நோக்கமாக இருந்தது. God's eternal purpose concerning man is that you want to cohabit with man and live with him forever. அந்த மனிதனை பற்றிய தேவனுடைய மனதில் உள்ள நித்திய நோக்கத்துக்காகத்தான் தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்பதை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Ephesians 1:14 states that with this purpose in mind God created human beings that he would cohabit with them and live forever in unity. அந்த தேவதூதர்களை குறித்து எபேசியர் 1:5 எபேசியர் 1:13 அந்த தேவதூதர்களை நான் குமாரன் என்று குமாரன் என்று சொல்லப்பட்டதா, அந்த தேவதூதர்கள் தேவனுடைய வலது வாசல் இருக்கப்படும் என்று சொல்லப்பட்டதா
என்ற இடத்திலே தேவதூதர்களுக்கு ஒரு எச்சரிப்பு தான் அங்கு கொடுத்ததாக எபேசியர் 1:5 எபேசியர் 1:13 பவுல் எழுதுகிறார். Hebrew chapter 1 verse 5 and Hebrew chapter 1:13, Paul writes about the ministration of the angels, that they were just servants and never did God ever call them as his sons or whatever, but they were ministering spirits, and that's what Paul writes about the angels in the epistle to the Hebrews. தேவதூதர்கள் வானத்திலே சிருஷ்டிக்கப்பட்டாலும் கூட தேவகுமாரன் என்ற இடத்திலும் வலது பார்சத்திலே உட்காரக்கூடிய இடத்திலும் அவளுக்கு தகுதி இல்லை என்ற எச்சரிப்பை அந்த 5:13 வசனத்திலே எழுதப்பட்டது. Hebrew chapter 1, in all these scriptures which we referred, they have no worth or merit to sit as sons in the throne, but they are servants who have to serve and they have to accomplish their purpose. மனிதனை பற்றிய திட்டத்துக்காக பணிவிடை ஆவிகளாக ரட்சிப்பை சுதந்திரர்களுக்கு மனிதனுக்கு ஒரு பணிவிடை ஆவிகளாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார் ஒழிய இந்த மனிதன் தேவகுமாரன் என்ற இடத்திலே அவர்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை என்ற ஒரு போதனை எச்சரிப்பு இந்த 5:13 வசனத்திலே நாம் காண முடியும். In verse 5, verse 13, it's a lesson, it's instruction for us that they are meant for serving the saints who inherit salvation, and that's a purpose, and they cannot go higher or lower to that. இந்த மனிதனை பற்றிய திட்டத்திலே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பு அங்கு ஆதிமேனுவை காத்துக்கொள்ள தூதர்கள் ஒரு சில கூட்டத்தார் நாங்கள் இந்த திட்டத்துக்கு நாங்கள் தேவனோடு நாங்கள் இணைய மாட்டோம் என்ற எதிர்ப்பை தெரிவித்ததினாலே அவர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள் என்பது உண்மையாக இருக்கிறது. Certain group of angelic order, such as the bright morning star, the anointed cherub, and few other angelic hosts, they all rebelled against God in this purpose, saying that they will not serve man and they will not humble themselves, is what the biblical record about angelic rebellion states about. தேவனுடைய மனதிலே மனிதனை பற்றிய திட்டம் இருந்ததனால அந்த திட்டத்திலே தேவனோடு இணைந்த தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த திட்டத்தோடு இணைய மாட்டோம் என்ற எதிர்ப்பான தூதர்கள் அவர்கள் விழுந்து போன ஆவிகளாக கீழே தள்ளப்பட்டார்கள். And angels who rebelled are the fallen and the castaway angels who were judged, awaiting judgment. But those elect angels who proved the trial and who are standing with the cause of God, they are ministering spirits, helping them, those who attain salvation. இந்த மனிதனை பற்றிய திட்டத்திலே ஏதெனிலே முதலாவது மனிதனைத்தான் உண்டாக்கினார் என்பதை அந்த 18 வசனம் முடிய நாம் தெளிவாக நாம் காணலாம். In the account of the Garden of Eden, we know that God created man and kept him in the Garden of Eden for a purpose. எனவே மனிதனை பற்றிய திட்டம் என்பதிலே மனிதனைத்தான் தனியாக உண்டாக்கினார் ஒழிய அந்த மனிதனுக்காகவே தான் மனுஷி உண்டாக்கப்பட்டாள் என்பதை 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே பவுல் அதை கொண்டு வருகிறார். And 1 Corinthians states that it's for the man that woman is created and not the other way around. மனிதனுக்காக தான் மனுஷி உண்டாக்கப்பட்டாள், மனிதனுக்காக தான் தேவதூதர்கள் உண்டாக்கப்பட்டார்கள் என்ற கருத்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to clearly note this point. Angels were created for man who inherits salvation. Women is created for man as a co-partner, as a helper against him. இந்த முதலாவது பூமியிலே உண்டாக்கப்பட்ட இந்த மனிதனுக்காகவே தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். இந்த பூமியின் மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட இந்த மனிதனுக்காகவே மனுஷி சிருஷ்டிக்கப்பட்டாள் என்பதை பவுல் தெளிவாக கொண்டு வருகிறதை நாம் காணலாம். Paul brings in this truth that man was created from the dust of the earth. The angels are meant to serve them, and Eve, who was brought out of his bones, was meant to be a co-helper against him. ஸ்திரீயிலிருந்து புருஷன் தோன்றவில்லை, ஸ்திரீக்காக புருஷன் உண்டாக்கப்படவில்லை, புருஷனிலிருந்து ஸ்திரீ தோன்றினாள், புருஷனுக்காக ஸ்திரீ உண்டாக்கப்பட்டாள் என்பதை 1 கொரிந்தியர் 12 பவுல் தெளிவாக கொண்டு வருகிறார். Paul brings in this argument very clearly in his epistles, especially in 1 Corinthians, and so he states that man is not created for women, but it's the other way around. Man did not come from women, it's women who came from man. That is how the teaching, the truth in the New Testament, Apostle Paul builds in order to show how the body of Christ operates. எனவே மனிதனை பற்றிய திட்டத்துக்காக தேவதூதர்கள் உண்டாக்கப்பட்ட இடத்திலும் மனிதனை பற்றிய திட்டத்துக்காகவே மனுஷி உண்டாக்கப்பட்டாள் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். So let's understand this truth. Angels were created for man who inherits salvation. Women was created for man to go as a co-helper against him. இந்த மனிதனை பற்றிய திட்டத்துக்கு அந்த நாங்கள் இணைய மாட்டோம், தேவனோடு இணைய மாட்டோம் என்ற தூதர்கள் தள்ளப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். So now we have also noted, and I have told you, the rebellious angels
who did not serve the cause of salvation of humans were rejected, and they are meant for judgment in the future. இந்த மனுஷனை பற்றிய திட்டத்துக்கு மனுஷி உண்டாக்கப்பட்டால் என்ற இடத்திலும் இந்த மனுஷி இந்த மனிதனோடு இணைய மாட்டேன், அந்த சர்ப்பத்தோடு தான் இணைவேன் என்பதும் ஏதெனிலே நாம் காண முடியும். In the Garden of Eden, there was also another clash of purpose, because this woman did not join with the man in her original intent of purpose, but she slided and heard the words of the fallen angel, the serpent in particular, and she rebelled against God's purpose in the Garden of Eden. ஏன் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தப்படவில்லை என்ற பிரச்சனைகள் ஆதியிலே இருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். So we have to carefully sharpen our mind to see the beginnings, the origins of the fall. Why as to man is not edified and attains this kind of perfection that God has intended for him. மனிதனுடைய திட்டத்துக்காக நாம் தேவனோடு இணைய மாட்டோம் என்பவர்கள் தள்ளப்பட்டார்கள். மனிதனைப்பட்ட திட்டத்திலே மனுஷி உண்டாக்கப்பட்ட இடத்துல நானும் மனிதனோடு இணைய மாட்டேன் என்று சர்ப்பத்தோடு தான் அவள் இணைந்திருக்கிற சரித்திரம் நமக்கு உண்மையாக இருக்கிறது. The truth of the history is that rebellious angels who did not will and wish to serve humans who attain salvation were cast out. So is the case of the women who went and found a shortcut through the words of the snake, and thereby diverting the purpose of God in the Garden of Eden. மனிதனைப்பட்ட திட்டத்திலே உண்டாக்கப்பட்ட தேவதூதர்களும் மனிதனைப்பட்ட திட்டத்திலே மனிதனாக உண்டாக்கப்பட்ட மனுஷியும் மனுஷனோடு இணையவில்லை, தேவனோடு இணையவில்லை என்ற இடத்துல அங்கு வலு சர்ப்பத்தோடு தான் இணைந்த காரியங்களை நாம் படிக்கலாம். They did not unite with God either with the man, but it was with the fallen serpent or the angel that she went and aligned herself with. இந்த தேவனோடு இணைய மாட்டோம் என்ற விழுந்து போன தேவதூதர்களும் ஆதாமோடு மனுஷனோடு இணைய மாட்டோம் என்ற மனுஷியும் ஒன்றாக இணைந்த இடத்தில்தான் பிரச்சனைகள் இருக்கிறது. The problem is in rebellion. The problem is in lack of unity and harmony for which God has placed them in the Garden of Eden. இந்த மனிதனோடு இணையாதபடி சர்ப்பத்தோடு நான் இணைந்து கொள்வேன் என்ற மனுஷி அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த சாத்தானின் வல்லமை பெற்ற உடனே இந்த மனிதனையும் தன்னோடு இழைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை அவள் பெற்றவளாக இருக்கிறாள் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். So she had even the power after the eating the forbidden fruit to bring Adam into her side and totally thwart the purpose of God. இந்த மனிதனை விட்டு இந்த மனுஷி அந்த சர்ப்பத்தோடு இணைந்து இவ்வளவு செயல் பண்ணிவிட்டாலே என்ற இடத்திலே இந்த மனிதன் அவளை தள்ளி இருக்க வேண்டும், அவளோடு போராடி அவளை மேற்கொண்டிருக்க வேண்டும். When Eve had listened to the words of the fallen angel and eaten the forbidden fruit, we can think that Adam should have resisted, rebelled or rejected the women for having transgressed God's commandment. இந்த சர்ப்பமும் இந்த மனுஷியும் இணைந்த இடத்திலே இந்த மனுஷனை தன்னோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை அங்கு இருக்கிறது. When she failed to abide in the command of God and associated with the fallen angel, she had the capacity and the power even to draw Adam to her side. எனவே மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட ரெண்டு கூட்டத்தார், ஒன்று தேவதூதர்கள் தேவனோடு இணையவில்லை, மற்றொன்று மனுஷனோடு இணையவில்லை. ரெண்டும் இணைந்த இடத்திலே மனுஷனுக்கு விரோதமாக மனுஷனை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வல்லமை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். Two group of people meant or created for Adam or for man. One is angels, a group rebelled. Another is women, she also repelled and has to be studied by நான் வஞ்சிக்கப்படவில்லை என்று ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் ஏன் அந்த மனுஷி உன்னை இழுத்து அவள் பக்கத்திலே கொண்டு வந்தாள் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். Though it was not Adam who transgressed and fell, but why did Adam listen to her words and went after her has to be noted carefully. அவள் வஞ்சிக்கப்பட்டாள் என்பதை அவள் ஒத்துக்கொள்கிறாள். ஆனால் மனிதன் வஞ்சிக்கப்படவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது. எனவே வஞ்சிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயோடு வஞ்சிக்கப்படாத ஒரு மனிதன் ஏன் இணைய வேண்டும் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். It was not Adam who transgressed and fell, it was Eve. But why did Adam later went and followed after a ways as to be noted by us. எனவே தேவனை பற்றிய திட்டத்திலே இன்றைக்கு தேவனுக்கு யாருமே இல்லை, தேவதூதர்கள் மாத்திரம்தான் தேவனை பற்றிய திட்டத்திலே அங்கு தேவனோடு இணைந்திருக்கிறார்கள் ஒழிய அங்கு மனிதன் என்ற இடத்திலே தேவனோடு இணையக்கூடிய யாரும் இல்லை என்பது ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலையிலே மனிதனுடைய நிலை இருந்தது. So in the origins, in the beginnings, after the fall, angels, the elect who stood in the trial, proven as faithful,
alone remained with God, and man also slided with women and went after the evil. இந்த மனிதனை பற்றிய திட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் தேவனோடு இணைய மாட்டோம் என்பவர்களை உடனடியாக தள்ளிவிடக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது. And immediately God also rejects the man who fails to remain with God's purpose. ஆனால் மனிதனை பற்றிய திட்டத்திலே மனிதனோடு இணைய மாட்டேன் என்ற இடத்திலே மனிதனை தன்னோடு இணைத்து கொண்டவர்களை அவர் தள்ளாதபடி தம்மோடு சேர்த்து கொண்டார் என்பதை நாம் ஏதெனிலே நாம் கற்றுக்கொண்டோம். But God also accepted those who stayed with his purpose. His also can be studied inferred from the truth of Eden. ஆதாம் ஏவாளும் தேவன் தம்மோடு சேர்த்து கொண்டார் என்ற இடத்தில்தான் இருக்கிறார்களுடைய ஒருபோதும் ஆதாம் ஏவாள் தேவனோடு இணைக்கப்பட முடியாது என்பது உண்மை உறுதி. The truth is that they cannot be, and God accepted, but otherwise it cannot be done is what we need to learn. எனவே இணைக்கப்படாத இடத்தில் தான் விழுந்து போனார்கள் என்பதாக இருக்கிறதுனால அவர்களை தேவன் ஏதோ இரக்கமாக சேர்த்து கொண்டார் என்ற இடத்திலே தான் இருக்கிறது. ஒருபோதும் அவர்கள் தேவனோடு இணைக்கவே முடியாது என்பதை உண்மை. But the truth is that they on themselves can never be united with God, but God was gracious to accept them. இந்த தேவதூதனை தள்ளக்கூடிய இடத்திலே ஆதாம் ஏவாளையும் தேவன் தள்ளவில்லை, ஆனால் அவர்களை சேர்த்து கொண்டார் என்பது இருக்கிறது. அவர்கள் ஒருபோதும் ஐக்கியப்பட முடியாது, இணைக்கப்பட முடியாது. And God accepted them. God graciously went and extended his reconciliation. Otherwise man will never be able to come to God. எனவே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோமா, அல்லது ஏதோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா, நம்மை தள்ளவில்லை என்ற இடத்தில் இருக்கிறோமா என்பதை இந்த உண்மைகள் நம்மை போதிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. As we study about the edification of the saints in the body of Christ, where are we? Are we in the place of rejection or acceptance, or in the place of reconciliation? பரிசுத்தவான்களாக சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோமா, அல்லது இந்த ஆதாம் ஏவாள் நம்மை தேவன் சேர்த்து கொண்டார் இடத்திலே இருக்கிறோமா என்பதை இந்த காலையிலே நாம் சிந்திப்போம். Let's think about this. Are we in the place of edification of the body of Christ, or in the place of acceptance of Adam and Eve to himself? அதற்கு தேவன் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் என்ற ஓமையை அவர் தெளிவாக சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். And Christ, when he was in this world, he spoke about a parable which is recorded in Luke's Gospel chapter 15 about 2 sons a man had in the land of Israel. இந்த மூத்த குமாரன் இந்த தகப்பனோடு அவன் ஐக்கியமாக இணைந்த இடத்திலே இருக்கிறான். ஆனால் இளையவன் அவன் ஐக்கியத்தை அவன் நஷ்டப்படுத்த இடத்துல அந்த இளையவனை தகப்பன் சேர்த்து கொண்டார் என்ற இடத்தில் தான் அது இருக்கிறது. The man had 2 sons, the elder and the younger. The elder son remained with the father, while the younger son was accepted by the father. ஒருபோதும் இந்த இளையவன் இணைப்புக்குள் வர முடியாது. ஏதோ ஒரு கிருபையாக இரக்கமாக இந்த தகப்பன் அவனை சேர்த்து கொண்ட இடத்தில் தான் அவனோட வாழ்க்கை முடிவட முடியும். The younger son, the prodigal son, was accepted into the house of the father, but he will never be able to have the inheritance of God's greatness in him. இந்த மூத்த குமாரன் ஏன் இவன் நம்முடைய ஐக்கியத்தில் இருந்து அவன் நஷ்டப்பட்டு போனானே, பிரிந்துதானே போனான், அவனை ஏன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் தான் அவன் கோபமாக இருக்கிறான். The elder son was angry when his younger son was celebrated, when the younger brother was celebrated. It's because he had left and now his father had accepted him. That acceptance he was not able to comprehend. தேவனோடு இணையாத விழுந்து போன தேவதூதர்களோடு மனிதனோடு இணையாத மனுஷன் சேர்ந்து நஷ்டப்பட்டார்களே, அவங்களை ஏன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற கேள்விதான் மூத்த மகனுடைய கேள்வியாக இருக்கிறது. The elder son's question can be taken this way: why must God accept man who had slided with the fallen angel and with the women who had transgressed? இந்த மூத்த மகன் என்பதற்கு நாம் இந்த தேவதூதர்கள் முதலாவது உண்டாக்கப்பட்டவர்கள் என்ற இடத்திலே அவர்கள் மூத்த மகன் அல்ல. ஆனாலும் இந்த மூத்த மகன் என்ற இடத்துல தேவதூதர்கள் விழுந்து போகாதபடி தேவனோடு இணைந்த இடத்திலே அவர்கள் முதலாவது உண்டாக்கப்பட்டிருக்கிறார்களே என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's take the example of the elder son as the angel, the first created sons of God. எனவே இந்த தேவதூதர்களை இந்த மூத்த மகனுக்கு ஒருபோது நிழலாக கொண்டு வர முடியாது.
மனிதனுக்கு முன்பாக தேவதூதர்கள் உண்டாக்கப்பட்டார்களே என்னிடத்திலே இந்த மூத்த மகனோடு ஒரு இணைப்பாக நாம் அதை பேசுவோம். So let's take it this way. We cannot compare the elder son as an angel, but he's a human. He's a brother to the younger prodigal son. But I'm inferring this with the angels who did not fall but who remained faithful in the trial. தேவனோடு இணைந்த தேவதூதர்கள் இந்த இணையாத தேவதூதர்கள் தள்ளப்பட்ட இடத்திலே அவர்கள் தேவனோடு இணைந்து அவர்கள் இருந்த இடத்துல இந்த மனிதன் தேவனை விட்டு தள்ளப்பட்ட இடத்திலே அவனை ஏன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற இடத்திலே அவர்களும் ஒரு கேள்வியை எழுப்புவார்களா என்ற இடத்தில் தான் இந்த மூத்த மகன் எழுப்பின கேள்வி இருக்கிறது. And can they raise a question, the angels, as to why God had to accept in the fall, can be inferred from the elder son. எனவே இந்த தேவதூதர்கள் அப்படிப்பட்ட கேள்வியை அவர்கள் எழுப்ப மாட்டார்கள். ஏனென்றால் தேவதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிந்த இடத்தில்தான் அவர்கள் தேவனோடு இணைந்து இருக்கிறார்கள். The truth is that the faithful angels who pass the trial, who remain with God, they know their state and their standing. Having understood where they are, their limits, they will not raise such question, must be learned by us. ஏன் கெட்டழிந்து போன இந்த துணிகரமாக போன இந்த இளையவனை ஏன் எங்கள் அப்பா சேர்த்தார் என்ற கோபம்தான் மூத்த மகனுக்கு இருந்ததாக நாம் காணலாம். The elder son had anger that why must he accept a man who is rebellious, who was not careful to remain and keep and maintain his relationship with his father. தேவனுடைய இணைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்ட நாம் ஒருபோதும் தேவனோடு இணைக்கப்பட முடியாது. ஒருவேளை சேர்த்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் தான் இருக்க முடியும் என்ற உண்மையைத்தான் இங்கு ஏதேன் சரித்திரத்திலே நாம் காண முடியும். Adrianic truth proves that when we are disconnected from God, never on our own we will be able to connect with God, but God accepts graciously, must be kept in our minds. எனவே இந்த ஏவாள் இந்த சர்ப்பத்தோடு இணைந்த இடத்திலே அவள் முதலாவது பெற்ற குமாரனும் அந்த பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்ட இடத்தில் தான் அவன் பிறந்திருக்கிறான். And therefore the first son recorded in the Bible, Cain, is referred as the one from the evil one, the murderer. காயினை நீ யார் மூலமாக நீ உண்டாக்கப்பட்டாய் என்று கேட்டால் பொல்லாங்கனால் உண்டான இடத்தில்தான் அவன் பிறந்தான் என்பதை யோவான் அப்போஸ்தலன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். Apostle John in his writing has very clearly stated that Cain is of the evil one. எனவே சர்ப்பத்தோடு இவள் எவ்வளவு நெருங்கி இருந்தாள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே அவள் பெற்ற முதலாவது குமாரனே பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்ட இடத்தில்தான் அவன் இருந்தான். And when John states that Cain is of the evil one, the murderer, it means that how much close rapport, how much close heeding these women had with the fallen angel. இரண்டாவது குமாரன் தான் தேவனை அறியக்கூடிய அறிவிலும் தேவனில் அன்பு கூறக்கூடிய இடத்திலும் தேவன் இரண்டாவது குமாரனை தான் அந்த ஏவாளுக்கு கொடுக்கிறதை நாம் காணலாம். In the knowledge of God, in the understanding of God, and in the relationship of God, it was a second son God had given to her who found worthy of it. அந்த பத்சேபாள் பெற்றெடுத்த முதலாவது குமாரனை கர்த்தர் அடித்தார். அவ்வளவு கேவலமாக இருந்தது. அதற்காக தேவன் எவ்வளோ அழுது ஜெபமினாலும் அவன் மரித்து போனான். அதை தாவீது ஏற்றுக்கொண்டு உணர்ந்தான் என்பதை 2 சாமுவேல் 11:12 எழுதப்பட்டிருக்கிறது. In 2 Samuel chapter 11, in the case of David and Bathsheba, the son born to them in their false relationship, the child died. David had accepted that acceptance of David matters. ஒரு சிட்சை தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே அதை ஏற்றுக்கொண்டான். அதற்கு பின்புதான் 2 சாமுவேல் 12:24 சாமுவேல் பிறந்த இடத்திலே அவனிடத்திலே அன்பாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And there was a chastisement given to David. David accepted that. Only after that acceptance, God had blessed them with Solomon, and that is recorded in the word of God. எனவே சர்ப்பத்தோடு இணைந்த இடத்திலே அந்த பிசாசினால் உண்டாக்கப்பட்ட ஒரு காயினை தான் பெற்றாள். ஆனால் அதற்கு பின்பு தேவனை அறிவிலும் தேவன் அன்பிலும் இரண்டாவது குமாரன் ஆபேல் என்ற இடத்திலே அவன் சாட்சி பெற்ற இடத்திலே அவனை பெற்றாள் என்பது அவளுடைய சரித்திரமாக இருக்கிறது. The history of Eve, when she heeded the voice of the serpent and accepted his advice, we find that that evil was given to her, and the son was a murderous one. But later when she realized, we find there's Abel
a man who knew God and understood God and wanted to be with God. ஏவாளுடைய 2 பிள்ளைகளிலே ஒன்று சாத்தானால் உண்டாக்கப்பட்ட பிள்ளை, மற்றொன்று தேவன் அங்கு கொடுத்த பிள்ளை என்ற இடத்திலே இருவருக்கும் பகை ஏற்பட்ட இடத்திலே இந்த 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 ஆபேல் அவன் இரத்த சாட்சியாக மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written about Cain that he was of the murderer, the evil one, but Abel knew the ways of God, understood the ways of God, and died a righteous death. எனவே இந்த ஆபேலுக்கு பதிலாக பிறந்த சேத்து என்பவர்கள் தேவபுத்திரர் என்ற இடத்திலும், காயினுடைய பிள்ளைகள் மனுஷபுத்திரர் என்ற இடத்திலும் 2 பிரிவாக சந்ததிகள் தோன்றின என்பதை சரித்திரத்திலே காணலாம். And Cain and Abel, there were 2 generations. Instead of Abel, Seth was given to Adam and Eve, and that genealogy, as well as Cain's genealogy, can be found in the early narratives of the gospel of the Genesis account. இந்த தேவகுமாரர்கள் எவ்வளவுதான் அவர்கள் தேவனுக்காக இருந்தாலும் கூட அவர்கள் மனுஷகுமாரத்திகள் மேல் அவர்களை தங்களோடு சேர்த்துக்கொள்ளக்கூடிய இடத்தில்தான் அந்த விழுந்து போன வல்லமை தான் தேவகுமாரரை இழுக்கக்கூடிய இடத்தில் இருந்தது என்பதை சரித்திரத்திலே நாம் கவனிக்கலாம். So the early narrative and the instant which is recorded in the word of God is that the sons of God worshipped God. Nevertheless, they were attracted by the daughters of men, and they lost their separation and they accepted them. Is what the narration and the instant in the Genesis account teaches us. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக, மனிதனை பற்றி திட்டத்துக்கு விரோதமாக தேவனோடு நாங்கள் இணைய மாட்டோம் என்ற இடத்துல ஏசாயா 14, 12, 13, 14, 15 வசனத்தில் அவன் எவ்வளவு ஆங்கார உறுதியாக அவன் பேசினான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. In Isaiah chapter 14 verses 12 onwards till 14 we find he was so rebellious and contentious, hard bound and obstinate, stating that we will not serve God no matter what was their decision. இந்த தேவனை பற்றிய திட்டத்துக்கு அவன் தேவனோடு இணைய மாட்டேன் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சவால் தான் அந்த வசனத்திலே நாம் காண முடியும். There is a challenge that we will never be reconciled with God no matter what, is what we find in the account of Isaiah. மனிதனை பற்றிய திட்டத்திலே ஏதெனிலே உண்டாக்கப்பட்டாலும் அவைகளை முழுவதும் தான் பறித்து கொண்ட இடத்திலே, அவனை வானத்திலிருந்து கீழே பூமியில் வெட்டப்பட்ட இடத்திலும் பாதாளத்திலே அவன் விழுந்த இடத்திலும் திரும்ப அவன் வானத்தையும் சமுத்திரத்தையும் பூமியும் ஆளக்கூடிய இடத்துல ஏறினான் என்பது அவனுடைய ஆங்காரமான சவால் வார்த்தையில் இருக்கிறது. Though he was evicted from the heavenly abode, nevertheless he ascended and dominated the air and the field and the sea, and that was the challenge and the arrogance that the devil had in him. ஏவாளை தன்னோடு இணைத்துக் கொண்ட இடத்திலும் ஆதானையும் தம்மோடு இணைத்துக் கொண்ட இடத்திலும் அவனுக்கு அவ்வளவு ஆங்காரம் இருக்கிறதை சரித்திரத்திலே நாம் காண முடியும். The historical narration of Genesis states that he had so much arrogance against God that he deceived Eve and accepted Adam. That's how the history states to us. ஆதாமையும் ஏவாளை தன்னோடு சேர்த்து கொண்ட பின்பும் பொல்லாங்கனால் அவள் பிள்ளை பெற்றிருக்கிறாளே, அங்கு தேவகுமாரர்கள் மனுஷகுமாரன் என்ற இடத்துல திரும்பவும் அவன் இழுத்துக்கொண்ட இடத்திலே தேவனுக்கு வேதனை உண்டாக்கி ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தானே என்பதை அவனை நாம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். After the fall, it was of the evil that Cain had been born. John states that he is of the evil one and still bringing in pain and loss to God. எனவேதான் மனிதனை ஏன் உண்டாக்கினேன் என்ற இடத்திலே அவருடைய இருதயத்தின் விசனம் அங்கு விசனம் அதிகமாக இருந்தது என்ற இடத்தில்தான் நாம் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு நேச வைராக்கியம் இருந்தால் ஒழிய பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே தேவனோடு நாம் ஐக்கியத்தில் கொண்டு வர அவன் விடமாட்டான் என்பதை நாம் ஆழமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். So we have to deeply understand this point. It's not that easy to be reconciled with the saints, to be united with the saints in edification. Just acceptance is not enough. You need to have love sick or love deep enough to be found in this course. போபிசாசைன்னு சொன்னால் போக மாட்டான், ஒன்னே போக வச்சுடுவான். எனவே நாம் இதை கருத்தில் கவனமாக கொண்டு அவனை நாம் காலிலே நசிக்கக்கூடிய இடத்திலே இந்த உண்மைகளை ஆழ்ந்து சிந்தித்து நாம் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். Just by casting out the devil, saying get behind me, he's not going to go, he will stay. And we have to have greater, deeper, meaningful and deep love and cause in us to
to be edified in the body of Christ, only then we will be remaining faithful in Him. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை வெளிப்படையாக துரத்தின அனைவரும் அவர்கள் வஞ்சகராக, தேவன் அவர்களை அறியேன், அக்கிரமங்களை அகன்று போங்கள் என்ற இடத்தில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஒழிய, பரிசுத்தவான்களை சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே, தேவனோடு இணைக்கப்படக்கூடிய இடத்தில் இல்லாத இடத்தில்தான் அவர்கள் அந்த கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். People who cast away devils, Christ has threatened and said in His gospel account that I know you workers of iniquity. People who cast away devil but are not for this edification purpose are rejected by God, and they lose their privilege in Christ. நம்முடைய எதிரியாகிய சாத்தானை குறித்து நாம் மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்ற போதனை அப்போஸ்தலர்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். Apostles have given us clear instructions in the epistles that we need to be very careful about the subtle deception of the devil. மார்க் 5:7 இயேசுவை உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார். In Mark's Gospel chapter 5 verse 7, he is able to confess and say, you are the son of the most high God. ஆனால் அந்த ஆபிரகாமின் சந்ததியாரை தன்னுடைய பிறப்பிலே தான் விசாசனால் உண்டாக்கப்பட்ட இடத்திலே அவன் தன்னை ஆட்கொள்ளக்கூடிய இடத்தில் அவன் இருக்கிறான். But to the Abraham's generation, he is able to deceive them to that extent that he became their father. எனவே அவரை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிற அவன்தான், ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரை பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்ட இடத்திலும் அவன்தான் ஆட்கொண்டு இருக்கிறான் என்பதை அவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது. We need to learn about the enemy. He confessed about Christ and said that he is the son of the most high God. At the same time, he was able to deceive Abraham's generation by becoming their father and by making an evil one inside of them. 2 நாளாகமம் 35 கூட அங்கு யோசியாவே உமக்கும் எனக்கும் என்ன, என்னோடு தேவன் இருக்கிறார், அவருக்கு எதிராக வர வேண்டாம் என்ற எச்சரிப்பை இந்த எகிப்தின் ராஜாவாக நேகோ யோசியாவுக்கு சொன்னதையும் இங்கு நாம் கூர்ந்து கவனிக்கலாம். 2 Chronicles, the account we find in the history of Josiah, Egyptian King Nego. He had said unto them, what is there in between you and me? Why do you come against me? God had not intended that, but yet he went, and has to be noted in this case. இயேசு இந்த சாத்தானை எப்படி சட்டத்தின்படி செயல்பட்டு அவனை முறியடிக்கிறார் என்ற இடத்துல இந்த யோசியா ராஜா அந்த சட்டத்தை தெரியாத அளவிலே அவன் கொல்லப்பட்ட இடமும் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. This is example for us. Christ knew the rules and defeated the enemy. But King Josiah, he failed to acknowledge God's rules, but meddled with the things which were not meant to be, and therefore he was killed, and he was taken with the second purpose. எனவே நம்முடைய எதிரியை சட்டத்தின்படி நாம் முறியடித்து தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்திலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்ற போதனையை நாம் சரியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So it's our duty to learn the teaching that you need to know the rules, learn the rules and apply the rules and defeat the enemy, and then be edified in the body of Christ and be found perfect in Christ. எனவே இப்படி எதிரி இவ்வளவு பிரச்சனை கொண்டு இருக்கிறானே, ஏன் மனிதனை உண்டாக்கினேன் என்ற நெஞ்சுவில் அவருக்கு அதிகமாக இருக்கிறதே என்ற இடத்திலே ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே தங்கள் வாழ்க்கையை உருவாக்கினார்கள் என்பதை நோவாவுடைய குடும்பத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The family of Noah is a clear example of God's goodness, because when the entire world was bringing an immense trouble to God by grieving God, one family brought solace and comfort to God. அந்த நோவாவின் மனைவியும் எப்படி தேவனோடு இணைந்த இடத்திலே, 3 குமாரரை பெற்ற இடத்திலே, 3 மருமக்கள் இணைத்த இடத்திலே, சமாதான கட்டின் ஒருமைப்பாட்டு இடத்திலே பேழையை உண்டாக்கி ஒரு நற்சாட்சியை அடைந்து உயர்ந்தார்கள். And they received good testimony and witness in building up an ark and being found faithful in it, and they were elevated up above. எனவே புதிய ஏற்பாட்டு சபை ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்கிற இடத்திலே நோவாவுடைய குடும்பம் நமக்கு நல்ல போதனையாக இருக்கிறது என்பதை நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். So it's an example. Noah's family is an example that how the church must follow and heed to the instructions and rules and be protected and preserved in him. தேவனோடு இணையக்கூடிய உண்மையிலே அவர்கள் இல்லாவிட்டாலும் தேவனோடு இணையக்கூடிய நிழலாட்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். And though they were not in the fullness of the purpose, but they were in the shadow of it, type of it, acknowledged in its. எனவே 4000 ஆண்டுகாலமாக தேவன் அங்கு தேவனுடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார் ஒழிய
தம்மோடு இணைத்து கொள்ளக்கூடிய இடத்திலே 4000 ஆண்டு காலமாக தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 4,000 long years, God had accepted them, but not into the purpose, but just acceptance was there in the old economy. 4000 ஆண்டு காலமாக தேவகுமாரன் மனிதனாக வந்த இடத்தில்தான் அவர் தேவனோடு அங்கு இணைந்த இடத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தினார். And God revealed himself in acceptance, and that was the process for 4,000 long years. முதலாவது பூமியிலே உண்டாக்கப்பட்ட மனிதன் அங்கு சேர்த்துக்கொள்ளப்படக்கூடிய இடத்தில் இருந்தாலும் இணைத்துக்கொள்ளப்படக்கூடிய இடத்தில் இல்லை என்பதை நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம். Though there was acceptance, but this unitedness was not there, is what we need to understand from the Genesis account. இரண்டாவது மனிதனாக தேவகுமாரன் மனிதனாக வந்த இடத்திலே அவர் பிதாவோடு அவர் நெருங்கின ஐக்கியத்திலே, பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்கக்கூடிய இடத்திலே, இணைப்பாய் இருக்கக்கூடிய இடத்திலே அவர் 33 ஆண்டு அவர் அந்த 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 உண்மையை வெளிப்படுத்தினார் என்பதை 4 சுவிசேஷத்திலும் நாம் காண முடியும். In the 4 gospel account it is said about Christ that in his fellowship with the Father he had revealed for 3.5 years the in-depth relationship that he had with the Father in acceptance as well as in unity. பிதாவோடு அவருக்கு இருந்த நெருங்கின ஐக்கியம் ஒருபோதும் பிதாவோடு அவர் பிரிந்ததில்லை என்பதிலும், பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள ரகசியம் என்ற இடத்திலே பிதாவும் குமாரனும் ஒன்றாகவே இருந்தார்கள் என்பது 33 வருஷ அனுபவமாக இருக்கிறது. Christ life of 33 half years in this world, years of this world, is that he had a close-knit fellowship with the Father, and that is called as a mystery in between God the Father and the Son, and that is how he showed forth the acceptance as well as the unity with the Father. 30 ஆண்டு காலமாக தாவீதின் குமாரன் என்று அவர் வாழ்ந்தாலும் 3 ஆண்டு காலமாக தேவகுமாரன் என்ற இடத்திலே பிதாவோடும் குமாரன் என்ற இடத்திலே ஒன்றாக இருக்கிறோம் என்ற சாட்சியை அவர் வெளிப்படுத்தினார். 30 years he lived as son of David, but 3.5 years he revealed that he has close-knit unity with God the Father, and he was closely united with God the Father. 12 பேரை தம்மோடு சேர்த்து கொண்ட இடத்திலும் அவர்கள் இணைப்பிலே இல்லாவிட்டாலும் பெந்தேகொஸ்து நாளிலே ஒரு சரியான ஒரு இணைப்பிலே அவர்கள் இருந்தார்கள். 12 of his apostles, he did accept them, moved with them, but on the day of Pentecost there was a unity, there was a one accord built with them. 3 ஆண்டு காலமாக அவர் அழைக்கும் போது அவரோடு வந்து சேர்ந்தார்கள். ஆனால் இணைந்தார்களா என்றால் வேத வாக்கியமும் இயேசு சொன்ன வசனமும் அவர் உயிர்த்தெழுந்த பின்புதான் அவளுக்கு புரிகிறது என்ற இடத்தில்தான் அந்த இணைப்பை நாம் கொண்டு வர முடியும். 3.5 years they were with, all the disciples were with Christ, but were they united with him is a question, because only after his resurrection they were enlightened as to the scriptures and to his sayings. சேர்ந்து 3 ஆண்டு ஊழியம் செய்திருக்கிறார்கள். இயேசுவை கொல்லும்போது அவங்க ஓடிட்டாங்களே, அப்போ சேர்ந்தாங்களா இணைந்தாங்க. இணைப்பு என்பது பிரிக்க முடியாத இடத்திலே அது இருக்கிறது. 3.5 years they were with him, but they ran away, fled away when Christ was arrested and his crucifixion, and later on they were united, is how we need to learn. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்ற இடத்திலே பவுல் சவால் விடுகிறாரே, ஆனால் பெந்தெகொஸ்தே நாளில்தான் அந்த சவால் தம்முடைய அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. But Christ had challenged and said, who can separate me from the love of Christ? What about the disciples? It is after the Pentecostal experience the disciples were able to express such a zeal and a statement that who shall separate us from the love of Christ. எனவே அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஆதி காலத்திலே அவர்கள் எவ்வளவு அந்த ஒரே மனமும் ஒரே இதயம் அந்த இசைந்த வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் 5 அதிகாரத்திலே நாம் தெளிவாக நாம் காணலாம். Acts of the Apostles, first 5 chapter clearly demonstrates how they were united in one accord, in one mind, and edified, and revealed the love of Christ to the world and to the church and to one another. இந்த கொடிய காலங்களிலே நாம் இந்த அப்போஸ்தலர் முதல் 5 அதிகாரத்தில் உள்ள அந்த ஐக்கியத்திலே நாம் இணைந்த இடத்திலே அந்த சாட்சி நம் ஒவ்வொருவருக்குரியதாக இருக்கட்டும். May the first 5 chapters of the Acts of the Apostles in unity in oneness, one accord and in all of its fullness be our testimony and witness in these hard times that we are going through. நாம் ஒரு சேர்க்கப்பட்ட இடத்திலே இல்லாத அளவிலே பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தக்கூடிய இடத்திலே எப்போதும் இணைப்பிலே இசைவாய் இணைக்கப்பட்ட இடத்திலே நாம் எப்போதும் காணப்படும். Not just in the acceptance, but in the unity of the oneness, in the edification of the body, be found in its higher order of unity as well. பரிசுத்தவான்கள் சீர்படுத்தக்கூடிய இடத்திலே இருந்தால்தான் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை நடக்கும். அதற்கு பின்புதான் அவர்கள் பக்தி விருத்தியை அடைந்து கொள்ள முடியும். And in this unity of the saints,
they can attain the godliness and the perfection of it. அதற்காக 5 உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய மனதில் உள்ள மனதினை பற்றிய திட்டத்தை முழுமைப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர்கள் போதனை பண்ணிக்கொண்டு For இருக்கிறார்கள். which reason, chapter 4, verse 11, there are 5-fold ministers given to the church, and they are preaching Christ's teaching and in all wisdom, that they might present Christ to them. இந்த 5 உத்தியோகஸ்தர்கள் மூலமாக தொடர்ச்சியான வசனங்களிலே நாம் தந்திர மந்திர அந்த சூது வஞ்சனை என்ற இடத்திலே நாம் சிக்காதபடி, காற்றிலே அசைப்பட்ட இடத்திலே இல்லாதபடி, நாம் குழந்தைகளை என்ற இடத்தில் இல்லாதபடி, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய் கிறிஸ்துக்குள்ளே வளரக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் என்று தொடர்ச்சியான 14-15 வசனத்திலே போல்வதை எழுதுகிறார். Ephesians chapter 4, verse 14, that we henceforth be no more children, tossed to and fro, carried away with every wind of doctrine by the sledge of men, cunning craftiness, lie to deceive, but speaking the truth in love, grow up in all things in Him in Christ. இந்த சத்தியங்கள் கடினத்தன்மையிலே இருக்கிறது என்று நாம் அறிந்தாலும் அதை அன்புடன் ஏற்றுக்கொண்டு தலையாய் கிறிஸ்துக்குள்ளே நாம் வளரக்கூடிய இடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க The வேண்டும். truth is tough, but yet you need to love the truth and grow in the head, which is Christ Himself. ஏன் பரிசுத்தவான்களோடு நாம் சீர்பொருந்த முடியவில்லை? ஏன் அனைவரோடு நாம் ஐக்கியமாக இருக்க முடியவில்லை? நாம் அனைவரோடு நாம் இணைய முடியவில்லை என்பது நம்முடைய பக்கத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அதை உணர்ந்து அதை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Why not we be perfected with the saints in edifying of the body? We have to rectify. It is we who have to search our life in the light of the word of God and fix it and elevate it. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள் தகுதி என்ற இடத்திலே நாம் இருந்தால்தான் சமாதான கட்டிலே ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒற்றுமைக்குள்ளே நாம் கொண்டு வர முடியும். And we have to keep the vocation wherewith we are called, and then we can keep we can endeavor to keep the unity of the spirit and the bond of peace. ஸ்திரீகள் குணசாலியான ஸ்திரீகளைத்தான் நாம் நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும், அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. In the Proverbs it is written that we have to find virtuous women and we need to connect with them, we need to associate with them. ஸ்திரீகள் புருஷனோடு இணையாத இடத்தில் தான் சரித்திரம் இருக்கிறது. எனவே ஒரு குணசாலியான ஸ்திரியை நாம் கண்டுபிடித்து நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற போதனை நமக்கு இருக்கிறது. And today we find feminism. The women, they rebel. They have their own ways and orders, but we have to find virtuous women who are submissive to the word of God, and such we have to accept, and we have to bring them up. ஆதாம் ஏவாள் என்ற இடத்திலே அவர்கள் இணைப்பாக இல்லாத இடத்தில் தானே விபரீதம் நடந்திருக்கிறது நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. The example is very clear. In the absence of Adam, she had fallen. எனவே நாம் இப்படிப்பட்ட ஸ்திரீகளை நாம் தேடிக்கொண்டு இருக்காதபடி குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களாக பார்க்கிறோம் பெரிதாக இருக்கிறதே என்ற இடத்தில் தான் புருஷர்கள் ஸ்திரீகளை தேடி கண்டுபிடித்து தங்களோடு இணைத்துக் கொள்ள So வேண்டும். we have to search and find virtuous women, not feminist women who rebel. We have to find such and accept, and then we have to build up the church and the unity and the cause of it as well. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்காளை எப்படி இணைத்து கொண்டு வந்து அந்த குடும்பம் எப்படி தலை சிறந்த குடும்பமாக இருந்தது என்றிடத்திலே நாம் எப்போது நாம் காணப்பட வேண்டும். We have to always be found in the place of Rebecca, how she was identified by Eliezer, accepted to the family, and then how she worked for the cause of unity in the family must be kept in our mind always. இந்த யாக்கோபுடைய மனைவிமார்கள் பிரச்சனைக்குள்ள இடத்தில் தான் அங்கு இருந்ததாக நாம் படிக்கிறோம். அது வருத்தம் சஞ்சலம் என்ற இடத்தில் தான் இருந்ததாக நாம் தொடர்ச்சியாக நாம் காண முடியும். The wives of Jacob were rebellious, contentious. They kept on fighting with one another, and that's what we study about the house of Jacob. கூச்ச கண்ணியின் மேல் கூச்ச கண்ணியோடு அவன் இணையாதபடி அந்த கண்ணுக்கு நல்ல விருப்பமாக இருக்கக்கூடியவளோடு இணைந்த இடத்திலே வருத்தமும் சஞ்சலமும் தான் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே முடிந்ததை நாம் காணலாம். Jacob did not relate with Leah, but he was related with Rachel, who was pleasing to his sight. Therefore the problem continued in his house. எனவே எபேசியர் 5:22 வசனத்திலிருந்து புருஷன் மனைவி ரெண்டு பேரும் இயேசுடைய சரீரத்துக்கும் அவருடைய எலும்புக்குரியவர்களாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம குணசாலியைத்தான் நம்மளோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பது உண்மையாக இருக்கிறது. Therefore Ephesians chapter 5 verse 22 onwards, in the submission of the wife to the husband, and in all these virtues you have to find the virtuous women and accept them and live with them.
எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளன் என்ற இடத்திலே அவர் குணசாலியை தான் அவர் தம்மோடு சேர்த்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார். Therefore the Lord Jesus Christ in his search for the bride is in search of the virtuous women and not the feminist women. புதிய எருசலேம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. And she is prepared like Jerusalem, prepared, adorned for her husband. மயிரப்பின்னி பொன் ஆபரணங்களால் அலங்கரியாதபடி உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு உள்ளதை துரைத்து இருதயத்தில் மறைந்திருக்கிற அமைதல் சாந்தம் என்பதே அலங்காரம் என்ற இடத்திலே, அதுவே விலையேறப்பெற்ற இடத்திலே, அதுவே அழியாது என்ற இடத்திலே இருக்கிறது என்பதை 1 பேதுரு 3:4 வசனத்திலே பேதுரு எழுதுகிறார். In 1 Peter chapter 3 verse 3 and 4, Peter writes that not in the plating of the hair, wearing gold ornaments or putting on costly apparel, but in the hidden inner dimension of peace is what we need to cherish, which is the ornament of quiet spirit, which is acceptable in the sight of God, a great price. புறம்பான அலங்கரிப்பை நாம் விரும்பாதபடி இருதயத்தில் மறைந்திருக்கிற அமைதல் சாந்தம் என்ற விலையேறப்பெற்ற அலங்கரிப்பு, அழியாத அலங்கரிப்பு என்ற இடத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். 1 Peter chapter 3 verse 4, let it be the hidden man of the heart, in that which is not corruptible, even the ornament of meek quiet spirit, which is in the sight of God of great price. நாம் எப்போது நம்முடைய வாழ்க்கையை ஒரு மனம் ஐக்கியம் என்ற இடத்திலே எப்போது நாம் காத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். It is our great duty in the body of Christ to maintain peace and harmony, one accord at all times. ஒரு உண்மையோடு இணையாதவர்களை நாம் விட்டுவிட வேண்டும், நாம் அவங்களை விட்டு பிரிந்து கொள்ள வேண்டும் என்ற போதனை புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. In the New Testament there is a teaching, if somebody rebels against the truth which is laid down by the apostles, we have to separate from such. ஐக்கியம் என்ற இடத்திலே, இணைப்பு என்ற இடத்திலே, தேவனோடு இசைவாய் கூட்டி கட்டப்படக்கூடிய இடத்திலே நாம் எப்போதும் இருக்க வேண்டும். அதற்கு விரோதமாக உள்ளவர்களை நாம் தள்ளி நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் எப்போதும் காணப்பட வேண்டும். We have to keep in mind about the unity, oneness, one accord, about the edification, perfecting, or else we have to get rid of such people and we have to maintain our harmony with God. அந்த வாழ்க்கையை தான் ஒரே நகரமாக, ஒரே வீடாக, அங்கு மாளிகை ஆலயம் இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்தாவினாலே நாம் கூட்டி கட்டப்படக்கூடிய வாசஸ்தலமாக இருக்கிறோம் என்று பவுல் எபேசியர் 2 கடைசியிலே எழுதுகிறார். Such a life, Apostle Paul writes in Ephesians chapter 2 verse 20 onwards, he states that such will be manifest as a house, as a temple, as a city, as a habitation and as a dwelling place. எனவே இந்த காலையிலே பரிசுத்தவான்கள் சீர்படுத்தக்கூடிய இடத்திலும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலை இயங்கக்கூடிய இடத்திலும், சபை பக்தி விருத்தி அடையக்கூடிய இடத்திலும் இந்த காலையிலே நாம் ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். Therefore it's our duty this morning that we might all submit our lives to the purpose of perfecting of the saints, for the working of the ministry, for the edification of the body of Christ. மனிதனை பற்றிய திட்டத்தில் இணையாத விழுந்து போன தேவ தூதர்கள் என்ற இடத்திலும், அங்கு மனிதனோடு இணையாத மனுஷி என்ற இடத்திலும் நாம் ஒரு எச்சரிப்பை இந்த காலையிலே நாம் கேட்டிருக்கிறோம். Let's take heed about the fallen angels, the rebellious angels who rebelled and went away, as well as in the Garden of Eden, the rebellion of Eve, who had collided with the fallen angel, and later the acceptance we have clearly listened to this morning. யோவான் 17:21-22 வசனத்திலே பிதாவே நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும் என்ற அந்த இணைப்பிலும் அந்த ஒற்றுமையிலும் அவருடைய ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமாக இருக்கிறது. In John's Gospel chapter 17, Christ made a very powerful, meaningful prayer. Father, as we were one, let them also be one with us, was his final prayer. சீயோனுக்காக, எருசலேமுக்காக நேச வைராக்கிய கொண்ட கடவுள் அதை நிறைவேற்றியே முடிப்பார் என்பது உண்மை உறுதி. The truth of it is, God who has zeal for Jerusalem and Zion will accomplish it, will complete it in his purpose. நாம் சேர்த்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லாதபடி பரிசுத்தவான்கள் சீர்படுத்தக்கூடிய இடத்திலும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலை இயங்கக்கூடிய இடத்திலும், சபை பக்தி விருத்தி அடையக்கூடிய இடத்திலும் நாம் எப்போதும் நாம் இருக்க வேண்டும். We must not be just in the place of acceptance, accepted in the beloved, but we must be perfected in the beloved, united in the beloved, for the working of the ministry and for the edification of the body as well. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுதியான இடத்திலே நாம் ஒருமனைப்பாட்டிலே அந்த நம்முடைய அவயவங்களாக தேவன் அழைத்த இடத்திலே, அது பொருந்தக்கூடிய இடத்திலே, சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே
நம்மை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தனி அவயவமாக நாம் நம்மை உருவாக்கி அதை இணைத்து நாம் கொள்ள வேண்டும். Therefore, we have to walk worthy of the vocation wherewith we are called, endeavoring to keep the unity of the Spirit and the bond of peace, laboring hard, so that we may be perfected with all the saints in the working of the ministry for the edifying of the body of Christ. 1 Corinthians 12:12 பிரகாரம் அவயங்கள் அநேகமாக இருந்தாலும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது என்ற உபதேசம் நம்ம ஒவ்வொருவருக்குரியதாக இருக்கட்டும். May we all keep in our mind 1 Corinthians chapter 12 verse 12. For as the body is one and as the many members, and all the members of that one body being many are one body, so are we in Christ as well. 25 வசனத்திலே அவயங்கள் ஒன்றுக்கொன்று கவலைப்படக்கூடிய இடத்திலே, இணைப்பாய் இருக்கக்கூடிய இடத்திலே, பாடுபடக்கூடிய இடத்திலே, மகிமைப்படக்கூடிய இடத்திலே ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்ள இந்த காலையிலே ஒப்புக்கொடுப்போம். 1 Corinthians chapter 12 verse 25, that there should be no schism in the body, that the members should have the same care one for another, wherewith when one member suffer, all members suffer, and honor should be kept in our minds in these days. இயேசு கிறிஸ்துவாகிய மூலைக்கல்லோடும் அப்போஸ்தலர் அஸ்திபாரக்கல்லோடும் ஜீவனுக்குள்ளாக இணைந்து கட்டக்கூடிய இந்த உண்மைக்கு ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். And we are built upon the foundation of the apostles and prophets, Christ himself being the chief cornerstone. Let's all commit our lives to this truth, and may God bless each and every one of us. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடினமான நாட்களிலும் உம்முடைய சத்திய வசனத்தை எங்களுக்கு அனுப்பி எங்களை நீர் புதுப்பித்து உயிர்ப்பித்து உம்முடைய நித்திய நோக்கத்தோடு இணைத்தது மட்டுமல்ல, எங்களை ஒன்றாக்கி கொண்டிருக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். எபேசியர் 4 அதிகாரம் இந்த 11, 12, 13 வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய 5 உத்தியோகங்கள் கொடுத்து பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படிக்கு ஆண்டவரே, நாங்கள் சபையின் ஊழியத்துக்காக நாங்கள் ஒருமைப்பாடு அடையும்படிக்காக நீ எங்களிலே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற சத்தியத்துக்காய் நன்றி. அதை கர்த்தாவே, நாங்கள் விழுந்து போன தூதனிலிருந்தும் ஏவாலிருந்து கண்டு கொண்ட அந்த சத்தியத்தினுடைய உண்மை பொருளை நாங்கள் நிதானிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, அந்த தூதர்களின் கூட்டம் நமக்கு விரோதமாய் கர்த்தாவே அவர்கள் சவாலிட்டு ஆண்டவரே தேவனுக்கு விரோதமாக மனிதனுக்கு விரோதமாய் செயல்பாட்டிலே இருக்கிறது என்பதையும், ஒருபோதும் கர்த்தாவே அந்த வல்லமைகள் உமோடு கர்த்தாவே இணைப்பிலும் ஒருமைப்பாட்டிலும் அவைகள் அனுமதிப்பதில்லை என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாங்கள் கர்த்தாவின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவும், சாத்தானுடைய தந்திர மந்திரங்களை உணர்ந்து கொண்டவர்களாக நாங்கள் ஆண்டவரே பல உதாரணங்களை நாங்கள் பெற்றோம். ஆண்டவரே, காயினை போல பொல்லாதவன் என்ற இடத்திலே நாங்கள் போய்விடாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதாமின் சந்ததியார் இயேசு கிறிஸ்துவை இந்த விழுந்து போல தூதன் உன்னதமான தேவனுடைய குமாரன் அறிக்கையிட்டாலும் அவர்களை வஞ்சிக்கக்கூடிய இடத்திலே அவன் தந்திரமாய் வேலை செய்தான் என்பதை நாங்கள் கேட்ட நாங்கள் கர்த்தாவே, தந்திரங்களை அறிந்த நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஜீவிக்க அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதிலே கர்த்தாவே நாங்கள் ஒருமைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படக்கூடிய இடத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்க முடியாது நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதுபோல் ஏவாள் என்ற இடத்திலே கர்த்தாவே நாங்கள் நீதிமொழியில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அந்த வர்ச்சுவஸ் விமனை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டு நீருடைய மனவாட்டியை தேடிக்கொண்டிருக்கிற இடத்திலே கர்த்தாவே நாங்கள் எங்களை உயர்த்தி நாங்கள் ரெண்டகம் கலவரம் செய்யாதபடி கர்த்தாவை தாழ்த்தி நம்முடைய சமாதானத்துக்கும் நம்முடைய சத்தியத்துக்கும் எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக கர்த்தாவே இந்த நோக்கத்திலே உறுதிப்பட உதவி செய்ய முடியாது வேண்டுகிறோம். எல்லா தடைகளையும் மாற்றும் ஆண்டவரே, அழைக்கப்பட்ட அழைப்பின் அந்த இடத்திலே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் சமாதானத்தை கட்டை காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. சத்திய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, அவைகளை நிலைத்திற்கு உதவி செய்யும். சீக்கிரமான வருகைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தமாக்கும். அந்த நோக்கத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடத்தில் மட்டுமல்ல, இணைக்கப்பட்டு ஒன்றாக்கப்படுகிற உங்களுடைய ஜபத்திலே நாங்கள் நிலைத்திற்கு உதவி செய்யும். அதற்காக இந்த உபதேசங்கள் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி. இல்லை இன்னும் கர்த்தாவே நாங்கள் இதை நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நிறைவேற்றார். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் நேரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் எப்போதுக்கும் கூட இருப்பதாக. ஆமென்.